ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2025ல ரொம்பவே ரீசெண்டா தெலுங்குல வெளியான கிங்டம் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே 1920வது காலகட்டத்துல ஸ்ரீகாகுளம்ங்கிற ஒரு ஊர்ல இருக்கவங்கள காட்டுறாங்க. அந்த ஊர்ல பழங்குடியின மக்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வழி நடத்துறதுக்காக அவங்களுக்கு அரசன் ஒருத்தன் இருக்கான். இந்த பழங்குடியின மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க கிராமத்துல தங்கம் கிடைக்குது போல. ஸோ அதனால பிரிட்டிஷ் ஆட்கள் எல்லாருமே இந்த பழங்குடியின மக்களை கொலை பண்ணிட்டு அந்த தங்கத்தை அங்கிருந்து எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே பெரிய பெரிய குண்டுகள், வில் அம்புகள் இதெல்லாம் வச்சு அங்க இருந்த அப்பாவி பழங்குடியின மக்களை கொன்னுகிட்டு இருக்காங்க. கையில ஒரு பெரிய கேடயத்தோட அந்த பழங்குடியின மக்களோட அரசன் இருக்கான் இல்லையா, அவன் தனியா நின்னு இந்த மொத்த பிரிட்டிஷ் கூட்டத்தையுமே எதிர்த்து சண்டை போடுறான். பழங்குடியின மக்கள் கிட்ட வெறும் வில் அம்பு மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த பிரிட்டிஷ் டீம் கிட்ட பெரிய பெரிய குண்டுகள்லாம் இருக்கிறதுனால அவங்களோட குண்டுகளுக்கு இந்த அப்பாவி மக்கள் இரையாகுறாங்க. இதெல்லாம் பார்த்து வருத்தப்பட்ட அரசனும் அவங்களோட குண்டடியிலிருந்து தப்பிக்கிற மக்களை, நம்மளோட பழங்குடியின மக்களை எப்படியாவது காப்பாத்தி இங்கிருந்து வேற எங்கேயாவது அனுப்பி சேஃப் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஸோ இப்போ அந்த குண்டடிகள்ல இருந்து தப்பிச்ச கொஞ்சம் மக்கள் எல்லாரையுமே இங்கிருந்து படகேத்தி வேற ஏதாவது ஊருக்கு அனுப்பி வச்சு அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்காக எல்லாரையுமே இப்போ படகுல ஏத்தி இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பழங்குடியின மக்கள் கூட இருந்த ஒரு சாமியார் ஒருத்தர் இந்த அரசரோட கிரீடத்தை எடுத்து அந்த மக்கள் கிட்ட கொடுத்து, கண்டிப்பா ஒரு நாள் உங்க எல்லாரையும் நம்மளோட தாய் நாட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்காக தலைவன் ஒருத்தன் வருவான், உங்களை தேடி வருவான். அவன் தான் உங்களோட அடுத்த அரசன். அவனுக்கு நீங்க இந்த கிரீடத்தை மாட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுக்குறாரு. அந்த மக்கள் எல்லாரையுமே பத்திரமா அந்த போட்ல வேற இடத்துக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா அந்த பழங்குடியின மக்களோட அரசன் அந்த பிரிட்டிஷ் டீமோட தாக்குதலுக்கு உள்ளாகி அங்கேயே இறந்து போறாரு. அங்க கட் பண்ணா 1990வது காலகட்டத்துல ஆந்திரால இருக்கிற ஒரு கமிஷனர் ஆபீஸ்க்கு கான்ஸ்டபிள் சூரியன் ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ எதுக்காக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு சிவான்னு ஒரு அண்ணன் இருந்திருப்பான். அவன் சின்ன வயசுலயே இவங்களோட அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிருப்பான். ஸோ அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோ வந்திருக்காரு. அந்த கமிஷனர் ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் நம்ம ஹீரோ இதை பத்தி ஹெல்ப் கேட்கும்போது, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அந்த கமிஷனர் ஆஃபீஸ்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ கிட்ட அவரோட அண்ணனோட சின்ன வயசு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை வச்சு அவர் இப்போ எப்படி இருப்பாருன்னு சொல்லி வரைஞ்சு கொடுக்கறதுக்காக தான் ஆர்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த குட்டி வயசு போட்டோவை ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோ இப்போ வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு பெரியவர் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது நேத்துக்கு நைட்டு இவங்களோட பையன் இந்த கமிஷனர் ஆபீஸ்ல வந்து சரண்டர் ஆயிருக்கான் போல. ஆனா அவனை இது வரைக்கும் கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு போகல, அவன் மேல எஃப்ஐஆரும் போடல. அதனால அவன் எங்க இருக்கான், அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி எதுவுமே தெரியாதுங்கிறதுனாலதான் இந்த கமிஷனர் ஆபீஸ்க்கு வெளியில வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. இவர் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறதுனால அங்க இருந்த ஒரு எஸ்ஐயும் இந்த பெரியவர் கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போடுறாரு. நீங்க சொல்ற மாதிரி உங்க பையன் இங்க சரண்டர் ஆகல, நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க, இங்க இருந்து கிளம்பி போங்க, ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரை போட்டு அடிக்கிறாரு. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்றப்போ பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே அவரும் அவரோட அந்த ஃப்ரெண்டு கிட்ட என்னடா பிரச்சனைன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும், அந்த பையன் நக்சல் குரூப்பை சேர்ந்தவன்டா, அவன் எதைக்கு நைட்டு இங்க வந்து சரண்டர் ஆயிருக்கான். ஆனா அவனை இன்னும் கோர்ட்டுக்கு இவங்க கூட்டிட்டு போகல, அவங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக போறதும் இல்லையா, அவன் மேல எஃப்ஐஆர் போட போறதும் இல்லையா. ஏன்னா அவனை இவங்க என்கவுண்டர் பண்ண போறாங்களாம். பாவம் அந்த பையன் இங்க வந்து சரண்டர் ஆகாம நேரா கோர்ட்டுக்கு போய் சரண்டர் ஆயிருந்தோம்னா அவனோட உயிராவது மிஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி பரிதாபமா சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கடுப்பாகுது. உடனே அங்க வெளியில அந்த பெரியவரை எஸ்ஐ அடிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அங்க போய் அந்த எஸ்ஐய நம்ம ஹீரோ அடிக்கிறாரு. அங்க சுத்தி முத்தி இருந்த எல்லா போலீஸ்காரங்களுக்கும் பயங்கர ஷாக்கு. என்னடா இது, இவன் சாதாரண கான்ஸ்டபிள், இவன் வந்து இந்த எஸ்ஐயை இப்படி அடிக்கிறானேன்னு சொல்லி ஷாக்ல தான் பாக்குறாங்க. அதே சமயம் இவங்க அந்த பையனை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த ரூமோட டோரையும் ஓபன் பண்ணி விடுறாரு. இதனால அந்த பையன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். இதை அவனோட அப்பாவான அந்த பெரியவரும் பாக்குறாரு. அவருக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியே வருது. இதனால அங்க இருந்த மத்த போலீஸ்காரங்க எல்லாம் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கமிஷனர் ஆபீஸ்ல எஸ்ஐ அடிச்சதுனால அவருக்கு என்கொயரி வச்சிருக்காங்க. அதுல நம்ம ஹீரோ கிட்ட ஆபீசரும், எவ்வளவு தைரியம் இருந்தா கமிஷனர் ஆபீஸ்ல போய் நீ எஸ்ஐ அடிச்சிருக்க, நீ பண்ணதுக்கு நாங்க உன்னை சஸ்பெண்ட் பண்ணணும், உன்னை நாங்க சஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாச்சும் ரீசன் இருந்தா சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க.
அதுக்கு நம்ம ஹீரோவும், அந்த எஸ்ஐ வயசான ஒரு பெரியவர் அடிச்சிருக்காரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரியவரோட பையன நீங்க போலியா என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கீங்க. உங்க மேல ஆல்ரெடி 3 ஃபேக் என்கவுண்டருக்கான கேஸும் இருக்கு. என்னோட என்குயரில நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்படி நான் சொன்னேன்னா, உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஆஃபீஸர பார்த்து சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு அந்த ஆஃபீஸருக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அதே நேரத்துல அங்க இந்தியன் ரா ஆஃபீஸர் ஒருத்தரும் இருப்பாரு. அவரும் நம்ம ஹீரோ பேசுறது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவோட என்கொயரி முடிஞ்சு ஹீரோவ விட்டுட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவ சஸ்பெண்ட் பண்ணல. இப்போ அன்னைக்கு நைட்டே இவருக்கு என்கொயரி நடக்கும்போது அந்த இடத்துல இந்தியன் ரா ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா? அவரு டைரக்ட்டா நம்ம ஹீரோவ மீட் பண்றதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ஆஃபீஸரும் நம்ம ஹீரோ கிட்ட ஸ்ரீலங்கால ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. உன்ன மாதிரி ஒருத்தன தான் நான் அந்த ஆப்ரேஷனுக்காக தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த மிஷன கம்ப்ளீட் பண்றதுக்காக நீ போகணும்னு சொல்றாரு. சார் நான் வெறும் கான்ஸ்டபிள் சார். என்னால இந்த மிஷன் எல்லாம் எப்படி சார் கம்ப்ளீட் பண்ண முடியும்? நம்ம ஹீரோ கேட்கும்போது, உன்னால மட்டும் தான் அந்த மிஷன கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த மிஷன நீ கம்ப்ளீட் பண்றப்போ, நீ இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருக்க உன்னோட அண்ணன் உன் வீட்ல இருப்பான். உன்னோட அண்ணன் யாருங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, நேத்தைக்கு நம்ம ஹீரோ கமிஷனர் ஆஃபீஸ்ல அவரோட அண்ணனோட சின்ன வயசு ஃபோட்டோவ அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட வரைய சொல்லி குடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா? அந்த ஆர்டிஸ்ட் அந்த ஃபோட்டோவ வரைஞ்சிருக்காரு போல. அத வச்சு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்க உனக்கு குடுத்திருக்க மிஷனே உன்னோட அண்ணன இங்க கூட்டிட்டு வரது தான். நம்ம ஹீரோக்கு அவங்க அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ இவங்களோட குட்டி ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களோட அண்ணனும் ரொம்பவே க்ளோஸா இருந்திருப்பாங்க. எங்க போனாலுமே அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் போவாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களோட அண்ணன் சிவாவும் ரொம்ப அதிகமா பயப்படுறது ஒரே ஆளுக்கு தான். அது அவங்களோட அப்பாவுக்கு தான். ஏன்னா அவர் எப்பவுமே நல்லா சரக்கடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை போட்டு அடிக்கிறது, இவங்கள போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கொடுமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோவும் அவரோட அண்ணன் சிவாவும் ஊர்ல ஒரு திருவிழா நடந்திருக்கு. அந்த திருவிழாவுக்கு போயிருக்காங்க. அந்த திருவிழால ஒரு பாட்டி டேட்டூ போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க போல. சோ அதனால நம்ம ஹீரோ அந்த பாட்டி கிட்ட போய் அவரோட முதுகுல டேட்டூ போட்டிருக்காரு. அந்த நேரத்துல இவருக்கு டேட்டூ போட்டு முடிச்சதும் அந்த பாட்டி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. உடனே இந்த விஷயத்த நம்ம ஹீரோ அவரோட அண்ணனான சிவா கிட்ட சொல்லும்போது சிவாவும், டேய் நீ டேட்டூ எல்லாம் போட்டியாடா? அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? நம்மள கொன்னே போட்டுருவாரு. ஏன்டா இந்த மாதிரிலாம் வேலை பண்ற அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோட அப்பா நல்லா சரக்கடிச்சிட்டு அங்க வந்து, டேய் யாரை கேட்டுறா பச்சை குத்துன? நீ வாடா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இழுத்து கொண்டு போய் தர தர தரன்னு இழுத்து பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா அவரோட அண்ணன் சிவாவும், அப்பா அண்ணனை விட்டுருங்க அவன் பாவம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டா பேசுறாரு. ஆனா அவனையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட அண்ணன் சிவா அங்க இருந்த ஒரு கத்தியை எடுத்து அவனுக்கு இருந்த கோவத்துல அவனோட அப்பாவை அங்கேயே குத்தி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில ஓடி போன அண்ணாவா நினைச்சு நம்ம ஹீரோ அழுதுகிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, உங்க வீட்ல இருந்த ராட்சசனை உன்னோட அண்ணன் அழிச்சிட்டு ஓடிட்டான். இது எல்லாமே உனக்கும் உன் அம்மாக்கும் நல்லதுக்காக தான் அவன் பண்ணியிருக்கான். அதனால இனிமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு அப்புறத்துல இருந்து தான் நம்ம ஹீரோ அவரோட அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு முயற்சிகளா எடுத்து அவங்களோட அண்ணனான சிவாவை தேடிக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஃபிளாஷ்பேக் முடிச்சு பிரசன்ட்ல காட்டுறாங்க. அந்த இந்தியன் ரா ஆஃபீஸர் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த மிஷன் என்னங்கிறத பத்தி சொல்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1920வது காலகட்டத்துல அந்த பழங்குடியின மக்கள் கொஞ்சம் பேர் பிரிட்டிஷோட தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு ஸ்ரீலங்கால போய் கரை ஒதுங்கியிருப்பாங்க பாத்தீங்களா? ஆனா அந்த ஊர்லயும் அவங்கள நிம்மதியா வாழ விடல. சோ அதனால அவங்க திரும்ப அவங்களோட சொந்த நாடான இந்தியாக்கே வந்திருக்காங்க. ஆனா அவங்க யாருக்கும் இந்தியால குடியுரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்த பழங்குடியின மக்கள் எல்லாரும் ஸ்ரீலங்காக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன தீவுல போய் தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அவங்க ஸ்ரீலங்கால இருக்கிற ஓடியப்பனுங்கிற ஒரு ஸ்மக்லர் கிட்ட டீலிங் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஓடியப்பனுங்கிறவன் ஒரு சிண்டிகேட்டையே ஃபார்ம் பண்ணி கோல்டு எல்லாம் ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த ஸ்மக்லிங் வேலைகளுக்காக தான் இந்த பழங்குடியின மக்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன். அதனால நீங்க எல்லாரும் எனக்காக வேலை பண்ணணும்னு சொல்லி தான் ஒரு தனி தீவுல வச்சு அவங்க எல்லாரையும் இந்த ஸ்மக்லிங் வேலையில ஈடுபடுத்தி இருக்கான் இந்த ஓடியப்பன். அதே சமயம் சின்ன வயசுல தன்னோட அப்பாவை கொலை பண்ணிட்டு ஓடின நம்ம ஹீரோவோட அண்ணனான சிவா இந்த பழங்குடியின மக்கள் தங்கி இருக்கிற தீவுல தான் வந்து சேர்ந்திருக்கான். இந்த பழங்குடியின மக்கள் கூடவே அவன் வளர்ந்து ஒரு கட்டத்துல இந்த பழங்குடியின மக்களுக்கே அரசனா நம்ம ஹீரோவோட அண்ணன் சிவா மாறி இருக்கான்.
அந்த ஓடியப்பனோட சிண்டிகேட்ல நம்ம ஹீரோவோட அண்ணனான சிவாவோட டீம் தான் பயங்கரமா ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த பழங்குடியின மக்களுக்காக தான். அப்படி நம்ம ஹீரோவோட அண்ணனான சிவா இப்போ ஒரு பெரிய ஸ்மக்லரா மாறி இருக்காரு. அவனை எப்படியாவது பேசி இங்க ரிட்டர்ன் கூட்டிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம அந்த ஓடியப்பனோட சிண்டிகேட் எப்படி வேலை செய்து அந்த கடத்தல் கும்பல் எந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பையா உட்காந்து நீ தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு எங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அந்த இந்தியன் ரா ஆஃபீஸர் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அவர் கேட்ட அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இப்போ நேரா நைட்டே நம்ம ஹீரோ ஸ்ரீலங்காவுக்கு வந்து சேர்றாரு. அங்க நம்ம ஹீரோவோட அண்ணன் இப்போ ஜெயில இருக்கான் போல. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் இப்போ ஒரு கைதியா அந்த ஜெயிலுக்குள்ள போறாரு. அங்க போனதும் நம்ம ஹீரோ நேரா அவரோட அண்ணனை பார்க்காம அவருக்குன்னே ஒரு அசிஸ்டண்டா சிங்கான்னு ஒருத்தன் இருப்பான், அவனை ஃபர்ஸ்ட் போய் பார்க்கறாரு. அவன் கிட்ட போயிட்டு வேணும்னே வம்பு இழுத்து அவன் கூட சண்டை போடுறாரு. இப்படி இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குதுங்கிற விஷயம் நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு தெரிய வருது. ஸோ அதனால நம்ம ஹீரோவோட அண்ணன் வெளியே வந்து இப்போ நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நம்ம ஹீரோ பல வருஷத்துக்கு அப்புறமா அவனோட அண்ணனை இப்போ பார்க்கறான். அவரை பார்த்ததும் அவனுக்கு நிறைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆனா நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு இவன் நம்மளோட தம்பிங்கிற விஷயம் தெரியாது. அதனால பயங்கரமா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் என்னை இப்பவே கொன்னுடு, நான் உயிர் பொழைச்சேன்னா நீ நரக வேதனை அனுபவிப்பேன்னு சொல்லி ஒரு டயலாக சொல்றாரு. ஆக்சுவலா சின்ன வயசுல நம்ம ஹீரோட அப்பா அவரை பயங்கரமா போட்டு அடிக்கும் போது நம்ம ஹீரோ இதே டயலாக சொல்லியிருப்பாரு. அந்த டயலாக கேட்டதும் இது தன்னோட தம்பிங்கிறத நம்ம ஹீரோவோட அண்ணன் புரிஞ்சுக்கிறாரு. நீ எப்படி இங்க வந்து இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாமே ஒன்னா இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக தான், நீ எங்க கூட ரிட்டர்ன் வந்துரு அப்படின்னு சொல்றாரு. இதோ பாரு, நீ என் கூட இருக்கிறது ஆபத்து, பேசாம நீ இங்க இருந்து அம்மா கிட்டே போ, அம்மாவை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ இப்போ தன்னோட அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டதா ஒரு பொய்ய சொல்றாரு. ஓ அப்படியா, சரி ஓகே, இன்னும் 2 நாள்ல நான் பெயில்ல வெளியே வந்துருவேன், அதுக்கப்புறமா நீயும் வெளியே வந்துரு, அதுக்கப்புறமா உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அண்ணன் சிவா சொல்றான். அப்படி நம்ம ஹீரோவோட அண்ணன் சிவா இப்போ பெயில்ல வரான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் பெயில்ல வராரு. நம்ம ஹீரோ வெளியே வந்ததும் சிவாவோட அசிஸ்டன்ட் அந்த சிங்கா நம்ம ஹீரோவை இப்போ போட்ல கூட்டிட்டு போறதுக்காக அந்த போட்டு பக்கத்துல வராங்க. அந்த இடத்துல அந்த பழங்குடியின மக்களை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணை ஊருக்குள்ள இருக்க ஹாஸ்பிட்டல்ல அலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்க வெளியிலேயே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பழங்குடியின மக்கள் எல்லாருமே அந்த சிண்டிகேட் கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனால அந்த சிண்டிகேட்ல இருக்கிறவங்க நிறைய ரூல்ஸ் வச்சிருக்காங்க போல. அதுல ஒரு ரூல் தான் இந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்த பெண்கள் யாருமே ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது. அந்த நேரத்துல இப்போ அனுன்னு ஒரு டாக்டர் அங்க வந்து இந்த பொண்ணை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அந்த நேரத்துல முருகன் ஒருத்தன் அங்க வந்து எங்களோட சட்டப்படி இந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்த எந்த பெண்களும் ஊருக்குள்ள வரக்கூடாது, அதனால இவங்களை ஊருக்குள்ள அலோ பண்ண மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த முருகன் வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி அந்த சிண்டிகேட்ல ஓடியப்பன் ஒருத்தன் இருந்திருப்பான் இல்லையா, அவனோட பையன் தான் இவன். ஸோ அதனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் அங்கேயே அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்க்குறாங்க. அவளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. நம்ம ஹீரோயினும் அந்த முருகன் கிட்ட இதோ பாரு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு, இது பொம்பளை பிள்ளை இல்ல, இதையாவது ஊருக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே கொண்டு போங்கன்னு சொல்லி அந்த முருகனும் அலோ பண்றான். ஆனா அந்த குழந்தைய பெத்த தாய அந்த குழந்தைய பார்க்க கூட விடாம நேரா திரும்பவும் அந்த தீவுக்கே கூட்டிட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ அந்த தீவுக்குள்ள போறாரு. நம்ம ஹீரோவை பார்த்ததும் அங்க இருக்க மக்கள் எல்லாருமே வெளி ஆட்கள் யாருமே நம்ம தீவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. அப்ப சிவாவும் இவன் என்னோட சொந்த தம்பி தான், இவனுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல, அதனால இனிமே அவன் என் கூட தான் இருக்க போறான் அப்படின்னு அந்த மக்கள் கிட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோவும் சிவாவோட வீட்டுக்கு போறாரு. சிவாக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அங்க இருக்க கோல்டு பிஸ்கெட்டை நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு டாஸ்க் அலாட் பண்றாங்க. இப்படி இவங்க பேசுற தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு நம்ம ஹீரோ அவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை அந்த இந்தியன் ரா ஆஃபீஸர் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்தியன் ரா டீமும் டைரக்டா ஸ்ரீலங்கன் ஆர்மி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ சிவா அவங்களோட டீம் எல்லாருமே சேர்ந்து குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு கோல்ட ஸ்மக்லிங் பண்றதுக்காக போறாங்க. அந்த நேரத்துல இந்த தகவல் எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ரீலங்கன் ஆர்மியை சேர்ந்தவங்க இவங்கள பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ஸோ அதனால உயிருக்கு ஆபத்துங்கிற பட்சத்துல இவங்க எல்லாரும் அந்த கோல்டு பிஸ்கெட்ஸை ஸ்ரீலங்கா ஆர்மி கிட்டேயே விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க.
ஆனா, இந்த ஓடியப்பனும் அவனோட பையனான முருகனும் இந்த பழங்குடியின மக்கள சேர்ந்த 4 பேர கூட்டிட்டு வந்து, இவங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தன் தான் ஸ்பையா இருக்கான். இவங்கள அடிச்சு துவைச்சா எவன் அந்த ஸ்பைங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு, அந்த மக்கள போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சிவாவும், "இத்தன வருஷமா உங்களுக்காக நாங்க வேல பார்த்துருக்கோம். இத்தன வருஷம் இல்லாம இன்னைக்கு மட்டும் புதுசா நாங்க உங்கள சொல்லிக் குடுக்கவா போறோம்" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே இப்போ சிண்டிகேட்ல ஒரு மீட்டிங்க நடத்துறாங்க. அந்த கோல்டு பிஸ்கட் பாக்ஸ் எல்லாமே பயங்கர விலை மதிப்புள்ளது. அது இப்ப ஸ்ரீலங்கன் ஆர்மி எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி இவங்க இப்ப மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும், "உங்களோட கோல்டு பிஸ்கட்ட ஸ்ரீலங்கன் ஆர்மி கிட்ட இருந்து நான் உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து தரேன். அதுக்கு கைமாறா நீங்க எங்களோட ஆட்கள் கொஞ்சம் பேர புடிச்சு வச்சிருக்கீங்க. அவங்க 4 பேரையும் நீங்க ரிலீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இங்க வரும்போது ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வந்து ஆண் குழந்தை பொறந்திருக்கும் இல்லையா? அந்த பொண்ணு இதுவரைக்கும் அவளோட குழந்தைய பார்க்கல. ஸோ அதனால அந்த பொண்ணு இந்த தீவுலேருந்து ஊருக்குள்ள போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற குழந்தைய பார்க்கணும். அப்படி நீங்க அந்த பொண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போக அலோ பண்ணா மட்டும் நீங்க கேட்ட அந்த கோல்டு பிஸ்கட் பாக்ஸ நான் உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து தரேன்னு சொல்றாரு. உடனே கடுப்பான முருகனும், "தீவுக்குள்ள இருக்க எந்த பொண்ணுங்களும் ஊருக்குள்ள வரக்கூடாது. அதுதான் இந்த சிண்டிகேட்டோட ஃபர்ஸ்ட் ரூல்" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனா சிண்டிகேட்ல இருக்க மத்த எல்லாருமே, "நமக்கு அந்த கோல்டு பிஸ்கட் தான் முக்கியம். அதனால இவங்க கேட்கிற எல்லாத்தையுமே நாம பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ சிவா அவரோட டீம் எல்லாருமே சேர்ந்து அந்த ஆர்மி பேஸ்ல இருக்க கோல்டு பிஸ்கெட்டை எப்படி நாம எடுத்துட்டு வரதுன்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ஆர்மி பேஸ்ல இருந்த கோல்டு பிஸ்கெட் இருக்கிற கண்டெய்னர்ஸை வேற இடத்துக்கு அவங்க மாத்த போறாங்கங்கிற தகவல் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ அதனால ஆர்மிக்காரங்க அந்த ஆர்மி பேஸ்ல இருந்து அந்த கோல்டு பிஸ்கெட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நாம அந்த டிராவல் டைம்லயே அந்த பிஸ்கெட்டை தூக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்படி நம்ம ஹீரோவும் சிவாவும் சேர்ந்து எப்படியோ அந்த ஆர்மியோட கையில இருந்த கோல்டு பிஸ்கெட்டை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி இவங்க ஒரு பெரிய லாரியில வேகமா போய்கிட்டு இருக்கும் போது அங்க ஸ்ரீலங்கன் ஆர்மியை சேர்ந்தவங்க எல்லா வண்டியுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ போச்சு, நாம மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சிவாவும் நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல சிவாவும், "டே நீங்க இருந்து தப்பிச்சு போ, நான் இதை பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோ விட்டுட்டு போயிட்டாருன்னா ஸ்ரீலங்கன் ஆர்மியை சேர்ந்தவங்க நம்ம ஹீரோவோட அண்ணன் சிவாவை கண்டிப்பா கொலை பண்ணுவாங்க. அதனால நம்ம ஹீரோவும், "இல்ல உன்னை நான் தனியா விட்டுட்டு போமாட்டேன். உனக்கு என்ன, இந்த கண்டெய்னர்ல இருக்க பொருள் பத்திரமா போய் சேரணும் தானே" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இப்ப லாரியை ஓட்டுறாரு. ஆனா ஸ்ரீலங்கன் ஆர்மியை சேர்ந்தவங்க எதிர்ப்புறமா நின்னுட்டு பயங்கர குண்டுகளெல்லாம் வச்சு இவங்களோட லாரியை டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில நம்ம ஹீரோவோட வண்டியை ஆர்மிக்காரங்க சுத்தி பிடிச்சிட்டாங்க. சிவாவும் ஒரு ஆர்மி ஆபீசரை தன் கைவசம் பிடிச்சிட்டு, "தம்பி நீ எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிரு" அப்படின்னு சொல்லி தன்னோட தம்பியை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அங்க இருந்த ஒரு ஷீல்டை மட்டும் அவரோட கையில சேஃபா எடுத்து வச்சுட்டு, அதாவது இவங்க ஷூட் பண்ணாங்கன்னா தன்னோட மேல குண்டடி படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஷீல்டை தன்னோட சேஃபுக்காக பயன்படுத்தி அந்த செக் போஸ்ட்ல இருந்த போன் பக்கமா போய் ஒருத்தங்களுக்கு கால் பண்றாரு. நம்ம ஹீரோவை ஸ்பையா அனுப்பி வச்ச அந்த இந்தியன் ரா ஆபீசரும் நம்ம ஹீரோ கிட்ட, "ஒருவேளை நீ அந்த ஸ்ரீலங்கன் ஆர்மி கிட்ட மாட்டினா கண்ட்ரோல் ரூம்க்கு கால் பண்ணி ஒயிட் சாண்ட்ங்கிற கோட் வேர்டை சொன்னா உன்னை நாங்க காப்பாத்திருவோம்னு சொல்லியிருப்பாரு." அத ஞாபகத்துல வச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த கோட் வேர்டை கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொல்றாரு. அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கன் ஆர்மியை சேர்ந்தவங்களும், "இவங்க இந்தியன் போலீஸ் தான், இவங்களை நாம விடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் போஸ்ட்ல இருந்து இவங்களை விடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் ஸ்பையா தான் இந்த ஊருக்கு வந்திருக்காருங்கிறது நம்ம ஹீரோவோட அண்ணனான சிவாக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோ அந்த சிண்டிகேட் கிட்ட சொன்ன மாதிரியே அந்த கோல்டு பிஸ்கெட்ஸ் இருக்க மொத்த பாக்ஸையுமே அந்த சிண்டிகேட் கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறான். இதனால அந்த ஓடியப்பனோட பையனான முருகன் இருக்காங்களே அவனுக்கு நோஸ்கட் ஆகுது. ஏன்னா பழங்குடியின இனத்தை சேர்ந்த பெண்களை இவங்க ஊருக்குள்ள அலோ பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவர் சொன்ன மாதிரி கோல்டு பிஸ்கெட்டை கொண்டு வந்ததுனால நம்ம ஹீரோ கிட்ட அந்த 2 டீலையுமே இவங்க பண்ணி ஆகணும். அதனால தான் இந்த முருகனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இப்போ இந்த சிண்டிகேட்டை சேர்ந்தவங்களும் அந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்த அந்த பொண்ணை அவளோட குழந்தைய பார்க்கறதுக்காக ஊருக்குள்ள அலோ பண்றாங்க. அந்த இனத்தை சேர்ந்த 4 பேரை இவங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களையும் ரிலீஸ் பண்றாங்க. இதை எல்லாத்தையும் பண்ணது நம்ம ஹீரோ. அதனால அந்த பழங்குடியின மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை அப்படியே ஒரு தலைவன் மாதிரி பார்க்கறாங்க. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் இப்போ அந்த முருகன் இருக்கான் இல்லையா, அவன் அவனோட அப்பா ஓடியப்பன் கிட்ட போயிட்டு, "அப்பா அந்த பழங்குடியின மக்களை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இதனால எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவங்கள நாம சும்மா விடக்கூடாது" அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவரும், "நீ அசிங்கப்படுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த மக்கள் மூலமா எனக்கு நிறைய லாபம் கிடைக்குது. அதுதான் எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்றாரு. அதனால கடுப்பான இந்த முருகன் அவன் தன்னோட அப்பான்னு கூட பார்க்காம அவனை தண்ணியிலேயே மூழ்கடிச்சு கொலை பண்ணிடுறான்.
இந்த பக்கம் அந்த பழங்குடியின மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவ தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவோட அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ இங்க ஸ்பையா வந்திருக்காருங்கிற விஷயம் நம்ம ஹீரோட அண்ணனான சிவாவை தவிர யாருக்குமே தெரியாது. நம்ம சிவாவும் ஹீரோவை தனியா கூப்பிட்டு, இந்த மக்கள் எல்லாரும் பாவம்டா, நீ யாருன்னே தெரியாம உன்னை பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எதுக்காக இங்க வந்திருக்க? ஏன் இந்த மாதிரி ஸ்பை வேலையை பாக்குறேன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஆமா என்ன ஸ்பை ஏஜென்டா தான் இங்க அனுப்புனாங்க. ஆனா உண்மையிலேயே நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்தேன். ஸ்ரீலங்கன் ஆர்மி கிட்ட அந்த கோல்டு பிஸ்கெட்ஸ் இருக்கிற தகவலை நான் எல்லாம் சொல்லி கொடுக்கல. இங்க இப்படி ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வேலை உனக்கு வேண்டானா வா, உன்னையும் உன்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் நான் இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். நாம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சிவா நம்ம ஹீரோ கிட்ட, இதோ பாரு, 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வரும்போது எதுவுமே இல்லாம வந்தேன். என்ன வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்குனது இந்த மக்கள் தான். ஸோ அதனால இந்த மக்களை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல சிவாவோட அசிஸ்டண்டா சிங்கான் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் அந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்த ஒருத்தனை பிடிச்சி வச்சுட்டு, இவன் தானா அந்த ஸ்பை, இவன் தான் நம்ம எல்லாரையும் ஸ்ரீலங்கன் ஆர்மி கிட்ட மாட்டி விட்டதுன்னு சொல்றான். இவங்க எல்லாரும் ஸ்மக்லிங் பண்ண போற விஷயத்த இந்த கூட்டத்துல இருந்த அவன் தான் அந்த இந்தியன் ரா ஏஜென்ட்டுக்கு சொல்லி கொடுத்திருப்பான். அதனால அவனை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு, எதுக்காகடா நீ இந்த மாதிரி வேலையை பார்த்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனும், இங்கிருந்து இந்தியாவுக்கு போறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க நமக்கு பண்ணி தரதா சொன்னாங்க. அதுக்காக தான் நான் அவங்களுக்கு இந்த வேலையை பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். ஸோ அதனால அந்த கூட்டமே சேர்ந்து எங்க கூடவே இருந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவனை அங்கேயே கொலை பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் இப்ப அந்த முருகன் இருக்கான் இல்லையா, அவன் அவனோட அப்பாவை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவனோட அப்பா மாதிரியே காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு அவனோட அப்பாவோட இடத்துக்கு வர்றதுக்காக இப்போ சிண்டிகேட்ல ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கான். இப்போ அங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா இவன் பேச ஆரம்பிக்கிறான். என்னோட அப்பா அந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதனால அந்த மக்கள் எல்லாரையுமே நான் இங்க கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். சரி, ஓகே, உன்னோட ஆசைப்படி அது நடக்கட்டும்னு சொல்லி சிண்டிகேட்ல இருக்கவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதனால இப்ப அந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்த மொத்த மக்களும் இவனோட வீட்டுக்கு இப்போ விருந்துக்காக வந்திருக்காங்க. அந்த மக்கள் எல்லாருக்குமே பயங்கரமா விருந்து கொடுக்கறாங்க. அந்த விருந்துல சிவாவும் கலந்துக்கிறாரு. அந்த நேரத்துல இந்த முருகன் சிவாவை மட்டும் தனியா ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இப்போ சிண்டிகேட்ல இருக்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா இந்த முருகன் அங்க ஒரு ட்விஸ்ட்டை ஓபன் பண்றாரு. நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு சொன்ன அந்த ஸ்பை யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க வேற யாருமே இல்ல, சூரி, சிவா, இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தன் தான் அந்த ஸ்பை அப்படின்னு சொல்லி இந்த முருகன் அந்த சிண்டிகேட்ல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்றான். இப்போ சிவாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சிவாக்கு தெரியும் தன்னோட தம்பி தான் அந்த ஸ்பைன்னு. ஆனா அவனை காப்பாத்துறதுக்காக அந்த சிண்டிகேட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் நான் தான் அந்த ஸ்பை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அந்த நேரத்துல முருகனும், இதோ பாருங்க, இவன் ஸ்பைன்னு ஒத்துக்கிட்டான். இவன் ஸ்பைனா அப்போ இவனோட இந்த மக்கள் கிட்ட இவன் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? நம்மளோட சின்ன சின்ன ரகசியங்கள் எல்லாமே இந்த மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ அதனால இந்த இனத்தை சேர்ந்த மக்கள் ஒருத்தனை கூட நாம உயிரோட விடக்கூடாது. அவங்க எல்லாரையும் இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு நாம அழிச்சிடணும். அவங்க உயிரோட திரும்பவே கூடாது அப்படின்னு இந்த முருகன் சொல்றான். அந்த நேரத்துல சிவாவும், இல்ல, இவங்க எல்லாருமே அப்பாவி மக்கள், இவங்க கிட்ட நான் எதுவுமே சொல்லல, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இவங்களை விட்டுருங்க, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த முருகன் நம்ம சிவா கிட்ட, இதோ பாரு, உன்னோட மக்கள் இறந்து போறத உன்னோட கண்ணால நீ இங்க இருந்தே பாரு அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல நம்ம சிவாவோட முதுகுல ஒரு குத்து குத்துறான். அதனால இப்ப சிவா அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டான். அதே சமயம் அந்த பக்கம் நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதே தெரியாம சந்தோஷமா அங்க விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த பழங்குடியின மக்களை காட்டுறாங்க. அந்த மக்கள் அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த முருகன் அவரோட ஆட்கள் எல்லாரோட சேர்ந்து அங்க வந்து ஒருத்தங்களை கூட விடாம பயங்கரமா வெட்டி சாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்த ஒரு சாமியார் அங்க இருந்த கொஞ்சம் மக்களை எல்லாம் தப்பிச்சு காப்பாத்தி அந்த வீட்டுல இருந்து வெளியே ஓடி போறதுக்காக வெளியே வராரு. ஆனா அந்த வீட்டோட மெயின் கேட்டு மூடப்பட்டிருக்கு. அவங்களால எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியல. அவங்களையும் கொலை பண்றதுக்காக இந்த டீம் துரத்திக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல உள்ள மயங்கி கிடந்த நம்ம சிவா அங்க வராரு. தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா மக்களை காப்பாத்தணும்னு சொல்லி ஒரு ஜீப்பை எடுத்துட்டு வேகமா வந்து அந்த கேட்டை உடைச்சிட்டு அந்த ஜீப்போட வெளியே போறாரு. ஆனா அந்த டீமை சேர்ந்தவங்க அந்த ஜீப்போட சிவாவை கொளுத்தி விட்டுடுறாங்க. சிவா அங்கேயே செத்து போறான். சிவா இப்படி பண்ணதுனால இப்ப கேட்டு ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அதனால கொஞ்சம் மக்கள் அங்கிருந்து தப்பிச்சு அவங்களோட தீவுக்கு வந்து சேர்றாங்க. அதுல சிவாவோட பையனும்
இருக்கான். ஆனா சிவாவோட ஒய்ஃபை இறந்து போயிட்டாங்க. இங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ அந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. எவ்வளவு கூப்பிட்டாலும் தன்னோட அண்ணன் தான் கூட வரலன்னு சொல்லி. இங்க நடக்கிற எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியல. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த தீவுக்கு போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்த பாதி மக்களை அங்க கொலை பண்ணி போட்டிருக்காங்க. தன்னோட அண்ணன் அங்க இறந்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவால தாங்க முடியல. பயங்கரமா கதறி அழுறாரு. இதுக்கு மேலேயும் நாம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கர ஆக்ரோஷத்துல அந்த தீவுல ஒரு போட் இருக்கும். அந்த போட்டை தனி ஆளா இழுக்கிறாரு. ஆக்சுவலா 1920வது காலகட்டத்துல அப்போ இருந்த அந்த அரசர் இந்த பழங்குடியின மக்கள் கொஞ்சம் பேரை காப்பாத்தி அவங்கள உயிர் பிழைக்க வைக்கிறதுக்காக ஒரு போட்ல ஏத்தி அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த போட்டை தான் இவங்க இப்பவும் அந்த தீவுல வச்சிருக்காங்க. அந்த போட்டை தான் இப்ப நம்ம ஹீரோ ஒத்த ஆளா நின்னு இழுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இப்படி இழுக்கிறத அந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்த சாமியார் பாக்குறாரு. 1920வது காலகட்டத்துல அந்த பழங்குடியின மக்கள் தப்பிச்சு போனப்போ ஒரு சாமியார் அவங்க கிட்ட ஒரு அரசனுக்கான கிரீடத்தை கொடுத்துட்டு, உங்களை திரும்ப தாய் நாட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக ஒருத்தன் வருவான், அவன் தான் உங்களோட அரசன், அவனோட தலையில இந்த கிரீடத்தை மாட்டுங்கன்னு சொல்லி கொடுத்திருப்பாரு பாத்தீங்களா. அந்த கதை எல்லாமே இப்ப இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது அந்த அரசனை இவங்க எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கான கொஞ்சம் அடையாளங்களையும் கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னா, வரப்போறவன் கரையையும் நீரையும் ஒண்ணு சேர்ப்பான். அது மட்டும் இல்லாம உங்களோட இனத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு டேட்டுவையும் அவன் போட்டிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிறவன் தான் அவங்களோட அரசன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இந்த பழங்குடியின மக்கள் மைண்ட்ல வச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ இப்போ நிலத்தையும் நீரையும் சேர்க்கிறாரு. எப்படின்னா, நம்ம ஹீரோ நிலத்துல நிக்கிற போட்டை தனி ஆழ இழுத்து கடல்ல நீர்ல சேர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு டேட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே, அதுவும் நம்ம ஹீரோவோட முதுகுல இருக்கு. இந்த டேட்டுவை நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அவங்க ஊர்ல நடந்த திருவிழாக்கு அவங்க அண்ணா கூட போகும்போது ஒரு பாட்டி கிட்ட போய் போட்டிருப்பான். அந்த பாட்டி இவனுக்கு டேட்டூ போட்டதுக்கு அப்புறமா மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலா அந்த பாட்டியே இந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களும் 1920வது காலகட்டத்துல அந்த தீவுல இருந்து தப்பிச்சு உயிர் பிழைச்சவங்க தான். அவங்க இவன் தான் நமக்கு தலைவனா வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை சின்ன வயசுல பார்த்ததுமே அவங்க கண்டுபிடிச்சு அவனோட முதுகுல இந்த டேட்டூவை குத்திருப்பாங்க. இங்க உயிர் பிழைச்சிருக்கிற இந்த பழங்குடியின மக்கள் எல்லாருமே அவங்களுக்கான ஐடென்டிபிகேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அதனால நம்ம ஹீரோவை இப்ப அவங்க அரசனா பாக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு அந்த போட்டை எடுத்துட்டு நேரா தன்னோட அண்ணனை கொன்ன அந்த முருகனை பாக்குறதுக்காக போறாரு. அவனோட இடத்துக்கு போயிட்டு அவனோட ஆட்கள் எல்லாரையுமே கொன்னுட்டு தன்னோட அண்ணனை கொன்ன அந்த முருகனையும் பயங்கரமா கொலை பண்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்த சாமியாரும் இது முடிவில்ல தொடக்கம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்போ அவங்களோட தீவுக்கு கூட்டிட்டு வராரு. 1920வது காலகட்டத்துல இருந்த ராஜா நம்மளோட தாய் நாட்டுக்கு நம்மள திரும்ப கூட்டிட்டு போறதுக்காக தலைவன் கண்டிப்பா வருவான். அவன் தலையில இந்த கிரீடத்தை நீங்க வைக்கணும்னு சொல்லி ஒரு கிரீடத்தை கொடுத்திருப்பாங்க. இப்போ அந்த கிரீடத்தை இந்த மக்கள் எல்லாரும் எடுத்து நம்ம ஹீரோவோட தலையில வைக்கிறாங்க. இப்போ இந்த பழங்குடியின மக்களுக்கு நம்ம ஹீரோ அரசனா மாறுறாரு. அதே சமயம் அந்த பக்கம் அந்த சிண்டிகேட்ல இருந்த ஓடியப்பனோட பையனான முருகனை நம்ம ஹீரோ கொன்னுட்டு வந்துட்டாரு. அந்த ஓடியப்பனுக்கு இன்னும் ஒரு பையன் இருக்கான். அவனோட பேரு சேது. அவன் இத்தனை நாட்களா வெளிநாட்டுல இருந்துதான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ தன்னோட அப்பாவும் இறந்துட்டாங்க, தன்னோட தம்பியும் இறந்துட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சொந்த ஊருக்கு திரும்ப வரான். தன்னோட தம்பிய கொலை பண்ணவனை பழி வாங்குறதுக்காக இந்த சேது இப்ப நாட்டுக்கு திரும்ப வந்திருக்கான். சோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கும் அந்த வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற சேதுக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறத நமக்கு அடுத்த பாட்டுல காட்டுற மாதிரி ஒரு லீடை விட்டு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.